ஏனென்றால் ஆண்டாள் தாயார் தன்னுடைய சக்திக்கு மீறிய செயலாக ஆண்டாள் செய்து கொண்டு வருகிறாள். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறவளுக்கு அப்பேற்பட்ட அதீத ஞானம். இப்போ நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப அற்புதமாக சௌராஷ்டிரா மதுரை பாஷைன்னு சொல்லலாம். இன்னைக்கு மதுரையில் நாம் இருக்கோம். குஜராத்திலேருந்து வந்திருந்தாலும் அதுவும் மதுரை தேனான பாஷை சௌராஷ்டிரா. எப்போவுமே அடியேன்னு சொல்கிறது, நிறைய இந்த தமிழ் தேசத்தில் நாம் வாழ்கிற தமிழ் தேசத்திலே ஒரு பெரிய சர்ச்சை உலவிக்கிட்டு இருக்கு. அது நிறைய நம்மளையும் தாக்கிக்கிட்டு இருக்கு, நம்ம இளைஞர்களையும் தாக்கிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? சம்ஸ்கிருதம் ஒரு செத்த பாஷைன்னு சொல்லி பொதுவாக சொல்கிறது. இது சம்ஸ்கிருதம் எங்கேயா பேச்சு மொழியாக இருக்குது? யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? அது என்னமோ கோயிலில் ஓதுறாங்க, ஒரு மந்திரங்களை ஓதுறாங்க, புரியவும் மாட்டேங்குது, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. என்னையான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க பதில் சொல்கிறதில்ல. அடியேன் என்ன சொல்கிறேன், இப்போ அவங்க சேவிச்சாங்கல்ல இந்த பாசரங்கள், தமிழ் பாசரங்களை சௌராஷ்டிராவில் சேவிச்சார் அவர். அப்போ சௌராஷ்டிரா பாஷை என்ன பாஷைன்னா சம்ஸ்கிருதத்துடைய பேச்சு மொழி தான் சௌராஷ்டிரா. சம்ஸ்கிருதம் இலக்கண பாஷை. எப்போவுமே தமிழில் இப்போ திருக்குறள் பேசுகிற மாதிரியா தமிழ் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க? கற்க கசடர கற்பவை கற்றவின் அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. கற்றுக்கடா இதுன்னு சொல்கிறாங்க. பேச்சு தமிழ் மாறுது பார்த்தீங்களா? என்னடா போனியா வந்தியான்னு தானே கேட்குறாங்க. நீ போனாயா வந்தாயா நான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லே உங்களுக்கு பேச்சு தமிழ், இலக்கிய தமிழ் தனித்தனியாக இருக்குது. அதுபோல் இந்த சம்ஸ்கிருதம் பிராகிருதத்திலிருந்து வந்த இலக்கிய தமிழ், இலக்கிய சம்ஸ்கிருதம் அது. அப்போ பேச்சு சம்ஸ்கிருதம் இதுனா சாதாரணமாக நம்ம பேசுகின்ற இந்த சௌராஷ்டிரா மொழி தான் பேச்சு சம்ஸ்கிருதம். ஆகையால் இதை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். அவங்க வீட்டில் சம்ஸ்கிருதம் பேசுறது கிடையாது, வீட்டில் அவங்க பேசுறது தமிழ். அவங்களுக்கு அதை பதில் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே சம்ஸ்கிருதமாக தான் இருக்கும். என்ன ஆகையால் இந்த சக்தியும் இந்த தெளிவும் இந்த ஆற்றலும் நமக்கு இருக்கிறது. பதில் சொல்லக்கூடிய வகையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்வது போலே நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி ஐயா ரொம்ப அற்புதமாக தியாகராஜன் தியாகராஜ சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக இந்த திருப்பாவையை சௌராஷ்டிரா மொழிப்படுத்தி அந்த நல்ல ஒரு அற்புதமான வார்த்தைகளாலே அவர்கள் இன்று வாசித்தாங்க, இன்றைக்கி பாடினாங்க. நன்றி, மிக்க நன்றி தியாகராஜன் சுவாமிகளே. நன்றி.